அதிகாரி கையெழுத்து வாங்க வந்தான். நான் ஓன் அழுதுட்டேன். என்ன சார் இப்ப அழகீங்கன்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், 2 மாசத்துக்கு ஒரு தரம் பில்லு கட்டி 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 எங்க அம்மா எல்லா நகையும் இழந்துட்டான். கடைசியில் சாகும்போது மூக்குல காதுல கம்மல் தான் தொடப்பு குச்சி சுத்திட்டு ஒரே குண்டு மணி நகையும் இல்லாம செத்து போனாங்க எங்க அம்மா. இந்த கரண்ட் பில்லு கட்டி கஷ்டம் தெரியும், எதுதான் உங்க நிலைமை தெரியும். ஆகியனால தான் சொல்றேன், என்னை விட்டா உங்களுக்கு கதி கிடையாது. நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு கொடுக்க சொன்னேன். இப்போ முன்னையெல்லாம் கரண்ட் பில் கட்டணும், 2 மாசத்துக்கு ஒரு தரம் கரண்ட் பில் கட்டிட்டீங்க. நான் மந்திரி ஆனேன். அப்ப எலக்ட்ரிசிட்டி மந்திரி தான் கலைஞர் கருணாநிதி சொன்னார், ஏதாவது விவசாயத்துக்கு ஒரு சலுகை பண்ணணுங்க. என்ன பண்ணலான்னு மாதிரி பில்லு கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 பைசாவும் கட்ட வேண்டாம். 5 ஆஸ்போரோ 10 ஆஸ்போரோ 22 எவ்வளவு நேரம் ஓட்டிக்கிட்டோம். 1 பைசாவும் விவசாயி கட்ட தேவையில்லைன்னு உத்தரவு போட்டு கொண்டாங்க. நான் உத்தரவு போட்டு கொண்டாந்து வச்சேன். அதிகாரி கையெழுத்து வாங்க வந்தான். நான் ஓன் அழுதுட்டேன். என்ன சார் இப்ப அழகீங்கன்னு கேட்டான். அப்ப நான் சொன்னேன், 2 மாசத்துக்கு ஒரு தரம் பில்லு கட்டி 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 எங்க அம்மா எல்லா நகையும் இழந்துட்டான். கடைசியில் சாகும்போது மூக்குல காதுல கம்மல் தான் தொடப்பு குச்சி சுத்திட்டு ஒரே குண்டு மணி நகையும் இல்லாம செத்து போனாங்க எங்க அம்மா. இந்த கரண்ட் பில் கட்டி இனிமே எந்த குடியானவனும் கரண்ட் பில் கட்டக்கூடாதுன்னு உத்தரவை போட்டவன் தான் இந்த துறைமுறை.